இப்படி சார் சார் என்ன சார் இது நில்லுங்க சார் அப்படி நில்லுங்க சார் அவர் வயிறு இருக்குன்னா அவர் அப்படி போ எல்லாம் மாதிரி எல்லாம் பேச மாதிரி Will it bring goodwill and better friendships? Will it be beneficial to all concerned? Thank you. உலக நன்மைக்காக வழிநடத்தும் கமலாஜி அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜென்ஸ்கோர் சார்பாக கொண்டு அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்று எங்களுக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக வரவேற்கும் காந்தி நின்னல் அவர்களையும் மற்றும் சீஃப் கெஸ்ட் பிரகலாம் சார் அவர்களை மனமாக வருகிறவர்கள் வரவேற்று அடுத்த ஆண்டு மலர் பதிவேற்கும் பிரகாஷ் அவர்களுக்கு மற்றும் செயலாளர் நம்முடைய இன்ஜினியர் வேலுமணி சார் அவர்களுக்கும் நம்முடைய மனமாக நன்றி கேட்டுக்கொண்டு ரொட்டரியின் அனைவருக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் ரொட்டரியின் வணக்கம் சம்பத் சார் அவர்களுக்கும் சாய் மேம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருகை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாணவர்கள் வந்து அதேபோல் நம்முடைய ட்ரைனர் கோபால் அவர்களை மேடையில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு நம்மளுடைய அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்று நன்றி வணக்கம் நன்றி. அந்த தலைவர்களுக்காக திருவண்ணாமலையிலிருந்து பிரசன்னம் எடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷமா குட் ஈவினிங் டு ஆல். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நமக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க அக்ராம் சாருக்கும் நம்மளுடைய தலைவர்
நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அந்த கிளப்பில் உறுதுணையாக இருந்து இத்தனை வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிற கோபால் சார் அவர்களுக்கும் கிளப் ட்ரைனர் அந்த வருங்கால செக்ரட்டரி வேல்முருகன் சார், இங்கே வந்து எல்லா பெரியவர்கள் தாய்மார்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஸோ இப்போ வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் 2024-2025 என்ன பண்ணோம், வாட் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ் we are going to say. Before that, gratitude and thanks to the Governor, Secretary and all admins of the district 3231. Thanks to Mr. Gopal Founder of Velour for running this club last 14 years. Thanks to all 14 years presidents and respecting all the team members for their extended efforts and support. Thanks to President Rotarian Ranjan, Treasurer Rotarian Subramanian Siva, who has contributed a lot of time and energy. Thanks to our mentors, Mr. Naveen and Mr. Sridhar, guiding us at all times. Special thanks to Rotarian Joseph Anaya, great support for us in all club activities and providing us all tools for our club growth. Thanks to Mr. Janardhan Venkateswara, Polytechnic Chairman, for providing us support in many projects. Thanks to all district clubs and district officials, past governors and Rotary. தலைவரோட பொறுப்பேற்று பல சாதனை செய்தோம். அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய ட்ரைனர் கோபால் சார் அவர்கள் மற்றும் துருவன் சிவா அவர்கள் மற்றும் நம்ம நவீன் சார் அவர்கள், அண்ணன் சீதர் அவர்கள் நமக்கு மிக சப்போர்ட்டாக இருந்து செயலாற்றினோம். நமது இன்றைக்கு தலைவர் பொறுப்பேற்கும் ஜெகநாத் அவர்கள் துடிப்புடன், கொஞ்சம் இளம் வயசாக இருக்கும் போது துடிப்புடன் இருக்கிறார்கள். ரொம்ப துடிப்புடன் நாட்டு செய்வார். மற்றும் இருக்க அனைத்து உறுப்பினர்களும் போன ஆண்டு கடந்த ஆண்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. வந்த புது உறுப்பினர்களும் சரி, நல்லா செய்யணும், நல்ல கிளப் நல்லா வரணும், ஒரு தொண்டு செய்யணும்னா அது இன்னொரு மட்டும் செய்யணுன்ற மாதிரி வெங்கடேஸ்வரா புதுசாக வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து செய்ய நான் செய்கிறேன் எதை கொடுத்தாலும் அப்படின்னு செய்தாங்க. மாதேஷ் லோகேஷ் வந்தார். அவரும் வந்து நான் செய்கிறேன் எது கேட்டாலும் இல்லைன்னு நம்ம செய்கிறாங்க. சாரதி அவர்கள் சேர்த்தோம், அவர் செங்கோட்டவர், இவங்கெல்லாம் வந்து கடந்த ஆண்டு புதிய நபர்களாக சேர்த்தோம். 17 பேர் நம்ம கிளப்பில் ஜென்ஸ் கிளப்பில் 17 பேர் சேர்த்து ஜென்ஸ் கிளப் வந்து நம்மளுடைய 93 கிளப்பில் நம்பர் 1 கிளப்பாக ஒன்று எடுத்து வந்தோம். இந்த ஆண்டும் அதே போல் பிரகாஷ் அவர்களுக்கு அனைவரும் இன்னைக்கு கோபால் நம்மளுடைய ஸ்ரீதரன் வந்து 2 பேரை வந்து இன்னைக்கு இது பண்ணியிருக்காரு. நான் 2 பேர் கொடுக்குறாரு வந்து முரளி நண்பர் முரளி வந்திருக்கிறாரு. அவர் வரவேற்கிறோம். என்ன செய்யணும், அவங்க என்னன்னாங்க, நான் இங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், கொஞ்சமாக நான் செய்வேன், என்ன முதல்ல செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் இந்த கிளப் ஜாயின் பண்ணுறாரு. இருந்தாலும் செய்யணும்னு எண்ணங்களை வந்து உருவாக்குறது வந்து ரோட்டரி கிளப் தான். வேற யாருக்கும் அந்த தன்னல் மாத்திரம் வந்து வராது. நம்ம செய்யணும் ஏதோ ஒரு நினைக்கிறாங்க ரோட்டரி கிளப் பண்ணோம். நீங்கள் பாருங்க, ஒரு மேட்ச் பாக்ஸ் யாருமே கிடையாது எங்ககிட்ட இருக்கிறவங்கிட்ட. மேட்ச் பாக்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ரோட்டில் வந்து மாற்றங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த மாற்றங்கள் எண்ணிக்கை வந்து மக்கள் ஏழைகள் இல்லாதவர்களுக்கு, ஏழைன்றது கிடையாது, இல்லாதவர்களுக்கு கொடுக்குறோம். இல்லாதவர்களுக்கு, ஏழை என்பது இல்லை. என்னுடைய இதில் வந்து இல்லாதவர்கள் தான் நான் கொடுக்குறோம். இன்னைக்கு கூட போனாலும் 10 கொடுத்தோம். இந்தாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க பிரகாரம் ஒரு 10 கொடுக்க முடியும், 20 கொடுக்க முடியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் சார், மாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால் மாதம் கொடுப்போம். ஏன்னா எங்களை ட்ரைனிங் பண்ணி இந்த 12ஆம் ஆண்டு உருவாக்கி வைத்திருக்கோம். ட்ரைனர் கோபால் சார் அவர்கள் வந்து 14 வருஷமா ஓட்டிக்கிட்டு எப்படியோ ஜென்ஸ் நல்லா நடந்து ஒரு வெற்றிகரமான விழாவை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் வந்து கடந்த ஆண்டு செய்த மாதிரி எல்லாரும் 50 ஹெல்மெட் கொடுத்தோம். எல்லாம் லைவ் தான் கொடுத்தோம். 2 கொடுத்து 5 கொடுத்தவங்க நம்ம இது பண்ணல. 50 பேருக்கு கொடுத்தோம். 50 பேருக்கு நம்ம உரைச்சு கொடுத்தோம். 50 தென்னை மரம் கொடுத்தோம். 50 உரைச்சு கொடுத்தோம். 5 ஆண்டு வித்தியாசமாக கொடுத்தோம். ஏன்னா அந்த 5 கூட வச்சுருக்காங்க. நாடு வந்து இந்த ஒரு 8 மாதம் அதுக்கு கொடுத்து ஆடு வச்சுருக்கிறாங்க. அது போல ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் நான் கேட்டோம் அடுத்த செகண்டே கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஆடு நான் ஒரு நவீன் சார் வீட்டுக்கு பஸ் நான் ஒன்று கொடுக்குறேன். அதே போல பிரகாஷ் நான் ஒன்று கொடுக்குறேன். கோபால் சார் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அது மாதிரி வந்து சீக்கிரம் ஒரு ஆடு கொடுத்தாரு. அது போல எல்லாமே இன்னைக்கு கூட பாருங்க, நவீன் சார் டைலரிங் மிஷினு, நான் டைலர் மிஷினு, நம்ம சீக்கிரம் நவீன் சார்
பிரகாஷ் சார் எல்லாமே சாப்பிட்டு ஒரு மிஷின் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த மாதம் கொடுக்கலாம், 4 மாதம் கொடுக்கலாம் 4 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த விழாவை சேர்ந்துருக்கிறோம். கடந்த நாள் 2 முறை நாங்கள் செல்வாவை கேட்டோம். பார்பருக்கு அவங்க என்ன கிட் வேணுமோ ஒரு 5,000 ஒரு கிட்ட அள்ளி கொடுத்தாங்க நம்மளுடைய செல்வா அவர்கள் சொன்ன உடனே. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய அயன் பாக்ஸ், அது ஒரு 10-12,000 அயன் பாக்ஸ், அது சொன்ன அந்த செகண்டே இல்லைன்றதுக்கே இல்லை பல்ப் இல்லை. அதுபோல் எல்லாமே எங்களை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு 15 பேர் சார் ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் தான் நீங்கள் 3 பேர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கிளப் வந்து இது பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வேலூர் ஜென்ஸ் கிளப்னா பண்போடு பணியோடு தேர்ந்தெடுக்கிறோம். கடந்த ஆண்டு ஜேபி மேலூர் பள்ளிக்கு அந்த பள்ளிக்கு 57 ஸ்கூலில் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்தாங்க. அதை வாலண்டியர்ஸாக இது பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்மளுடைய ரோட்டரி சங்கம் மூலிமா வந்து ட்ரெஸ் கொடுத்தோம், பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் கொடுத்தோம். அதே மாதிரி இன்னைக்கும் செய்தி நடக்கிறோம். அதுபோல் எங்கெங்க இருக்கிறாங்களோ எந்தெந்த கொடுக்க முடியுமோ அந்த கொடுக்கக்கூடிய சங்கங்களில் நம்மளோட சங்கத்தில் ஜென்ஸ் சங்கம் இருக்கும். அதை இன்னைக்கு வரையும் கட்டி காத்து அதை நடைமுறைப்படுத்த கோபால் சார் அவர்களும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். And I would like to invite Dr. Venkatesh to introduce our new president 2025-26. Leading to all. Rotarian Mr. Prakash was born on 11 June 1979, studied in St. Joseph School, Vasanthapur, and completed his higher studies as secondary school studies in Swami Vivekananda School, Tirur. He was completed his B.Tech degree in Leather Technology at Sri Ram Institute of Technology, Chennai. Here was Secretary. I request Secretary Ranjan to handle the charter. சார் பிரகாஷ் சார் The exchange of the power. Thank you. Thank you so much. Rotarian K. Prakash do solemnly pledge that I will faithfully execute the duties of the office of the President of Rotary Club of Vellore Jains, and that I will do the best of my ability to support District Governor Rotary. ஸ்டார்ட் பண்ணதே பிரம்மாண்டம் தான், அது போல முடிவுற்றதும் பிரம்மாண்டம் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எங்கேருந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு. நார்மலாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோன்னா என்னென்னா பிளான் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இதுக்கு இவ்வளோ ஃபண்டு தேவைப்படும் அப்படின்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு கடைசியாக ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் ரஞ்சன் சார் பீரியட்ல என்னென்னா அப்படியே அது பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு திங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஃபண்டிங் என்ன, அதனுடைய வேலை எப்படி பண்ண போகிறோம், இப்படிதான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே அப்படி தான் நடந்தது. எதுவுமே வந்து ப்ரீ பிளான்டா எல்லாம் பண்ணி அப்படிலாம் பண்ணலை. எல்லாமே வந்து போகிற போக்கில் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி அவர் குல்ஃபி சாப்பிட்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு எதுவுமே 1-2 பண்ண மாட்டாரு. எது பண்ணாலும் 50 பண்ணலாம், 50 வேலை 50 ஹெல்மெட் கொடுக்கலாம். எது எடுத்தாலுமே 50-100 தான் வாயில வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிரசிடென்ட் அவரோடக்கு நான் செக்ரட்டரி ஆகிறது எனக்கு பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்து இப்போ விட அவருடைய காலம் அந்த
பிரசிடென்ட்ஷிப் முடிச்சு வைஸ் பிரசிடெண்டா நான் சொல்லிட்டேன் சார், நீங்களே வைஸ் பிரசிடெண்டா இருங்க. ஏன்னா இது தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு இப்பதான் ஆரம்பம், இது உங்களுக்கு முடியல சார், இனிமே தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ இப்போவும் வந்து ஒரு 200 பேருக்கு வந்துட்டு நான் சாரி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமா பிளான் பண்ணியிருந்தாங்க. அது புத்தருடைய முன்னிலையில பண்ணது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல என்னன்னா அங்க எல்லாருமே அசம்பிளா இருந்தாங்க. ஒரு 2 days புக்கு முன்னாடி நான் ஒரு புக்ல படிச்சிருந்தேன். புத்தர் காலத்துல வந்து புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பார்ப்பா, ஒண்ணு நீ என்னுடைய கோட்பாடுகள் என்ன வணங்கு, இல்லை என்னுடைய டிசைபிள்ஸை வணங்கு, என்னை யாரும் ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள வணங்கு. அப்படி இல்லைன்னா எங்க தர்மம் இருக்கோ, எங்க ரைச்சியஸ்னஸ் இருக்கோ அவங்கள வணங்குனாரு. அன்னைக்கு 3மே ஒரே இடத்துல இருந்தது. புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமின்ற மாதிரி அங்க புத்தரும் இருந்தாரு. அதே போல புத்தரை ஃபாலோ பண்ற டிசைபிள்ஸ் நைட் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அவங்களுடைய டீம் மொத்த பேரும் அவங்க இருந்தாங்க. ஏகப்பட்ட பேருக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் புத்தர் பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மாநிலம் மாதிரி இருந்தாங்க 10 கையோட. இன்னொருத்தர் வேற நாட்டுக்காரமா இருந்தாரு. நான் கேட்டேன் சார், இவர் தெரியும், இவங்க 2 பேர் யாருன்னு கேட்டேன். ஸோ அவர் சொன்னாரு, ஒருத்தன் வந்து நம்ம நாட்டுக்காரங்க தைவான்ல போயிட்டு புத்திசம் டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னொருத்தர் வந்து தைவான்காரு, அவர் அங்க புத்திசம் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சாரும் நிறைய தைவான் போயிட்டு இருக்காரு. ஸோ அங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் புத்தரை வாங்கணும், 2வது புத்தரை ஃபாலோ பண்ற டிசைபிள்ஸ் வாங்கணும், 3வது வந்து ரைச்சியஸ்னஸ் தர்மம். அங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இன்னோசன்ஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜெம்ஸ் ரோட்டரி கிளப்போடைய மொத்த பேரும் வந்து அங்க ரைச்சியஸ்னஸ் ஃபாலோ பண்ணணும் வந்திருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு 2 days முன்னாடி படிச்சது. அங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிகாலிட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் நம்மளும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு போகணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். மெயின்லி ஃபாலோயிங் எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா படிக்க வச்சுட்டா அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க. அதே போல எத்தனை பேர் வேலை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதையும் இந்த வருஷம் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் எம்எல்ஏ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் வரவேற்கிறதுக்காக நம்ம கிளப் ட்ரெயினர் போயிருக்காரு. ஸோ இந்த வருடம் 2025-26 வந்து கான்ஸ்டிட்யூன்சி வெள்ளூர் ஃபர்ஸ்ட் மேயர் நம்மளுடைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ்டர் பி கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். சார், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த பல வருஷங்களா நீங்க வந்து எங்களை பிளஸ் பண்ணி ஒரு வருஷமும் பிரம்மாண்டமா கொண்டு போறதுக்கு எல்லா விதத்தையும் உறுதுணையா இருக்கீங்க. உங்களுடைய பிளஸிங்ஸோட இந்த வருஷத்தை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 25 வருஷமா வேலூர்ல வந்து சேர்மன், மேயர், தொடர்ந்து 2 முறை எம்எல்ஏ, இதுக்கப்புறம் அவர் தான் எம்எல்ஏன்ற அளவுக்கு வேலூருக்கு என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு மக்களுடைய இடம் எங்களுடைய அருமையன் திரு கார்த்திகேயன் அவர்களை இந்த விழாவிற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். It's a welcome government by Roderick Gopal, our club trainer to the MLA. பொன்னாடி பொருத்தமாக இருக்கிற செல்வா அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல செல்வா. நம்மளுக்கு முதல் மேயர் அவங்க நம்மளை நினைவு பரிசாக சீடி வழங்குமாக நம்ம அடையினுடைய சீதர் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஜென்ஸ் கிளப்பினுடைய செயலாளராக வேல்முருகன் அவர்களை, பொருளாளராக செல்வகுமார் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பு ரீதியாக சிறப்பாக வருகை தந்திருக்கிற ரகுராம் அவர்களை, இதை ஆண்டுதோறும் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்திருக்கின்ற சகோதரர் ஜோபா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய ரஞ்சன் அவர்களை மற்றும் பல்வேறு பொறுப்பேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை அந்த வேறுக்கும் வேறு சட்டத்தை இருக்கிற முறையில் மோதுக்கு நன்றி சொல்ல கடவுள். ஒரு அதாவது நான் லேட்டாக வந்ததுக்கு திருவண்ணாமலை வரணும் போயிருந்தேன். 14 துணை செய்ய நிகழ்ச்சி அது நான் தான் ரைட்டு மேட்ச் ஏற்பாடு பண்ணோம். அதுக்காக 4 மணி நேரம் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான் லேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் தப்பாக நினச்சி போயிருக்கு. ஏன்னா கரெக்டாக வந்து பொறுத்தவரை ஒரு சாதாரண இருந்தால் தலைவராக தொடர்ந்து ஆண்டுதோறும் வந்து வாழணும். இந்த வாட்டி பார்த்தா பொருளாதார முதலாளி வந்து தலைவராக ஏதாவது நம்ம வீடு சம்பாதிச்சு போகணும், நம்ம குடும்பம் சிறப்பாக இருக்குது, அதெல்லாம் ஆக்கி கொண்டாடுற அந்த எண்ணம் இல்லாமல் இந்த ஜென்ஸ் கிளப்பில் கலந்து கொண்டு இந்த ஆண்டு 25, 26 பணியாற்றிருக்கு அவர் வரைக்கும் தந்ததுக்கு உள்ளபடியாக மகிழ்ச்சியாக இருக்குது. நம்முடைய நண்பர்கள் ஒரு ஆண்டும் ஒரு சாதாரண அளவில் தலைவராக வந்து பொறுப்பேற்று பணியாற்றிருக்கிறார் இந்த கிளப்பை பொறுத்தவரை. இதை தொடர்ந்து நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைப்பது அண்ணன் கோபால் அவர்கள். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்பு இருக்குது. இந்த வருஷம் என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷம் 6,000 ரூபா, அது அடுத்த வருஷம் 6,000 ரூபா, அதை நம்ம பார்த்துருந்தாங்க. ஆனால் இந்த கிளப்பை பொறுத்தவரை தொடர்ந்து எப்போ ஆரம்பித்தாலும் அந்த நாளிலிருந்து இந்த கிளப்புக்கு தலைவர் பொறுப்பு இருக்கும்போது என்னதான் ஆய்வு செய்தார். அது நான் நீதிமன்றம் நன்றி செலுத்த முடியும். ஆனால் எந்த வேலை தான் கரெக்டாக உடையாதுன்ற அந்த உணர்வு தான் வரும். இது வந்து ஒரு சேவை மாநிலம் ஒரு கிளப்பு, மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும்ங்கிற உணர்வோடு தான் இந்த கிளப்பை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைம் நிறைய பொருள் அதை தொடர்ந்து இன்னைக்கு தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டு காலம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் தொடர்ந்து செய்வதற்காக இந்த ஒரு பொறுப்பேற்று பணியாற்றுவதுதான் பிரகாசம் இது பொறுப்பேற்று. என்னை பொறுத்தவரும் நகரமன்ற உறுப்பினரும் நகரமன்ற தலைவராகவும் மாநகராட்சி மேயராகவும் சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை பொறுப்பேற்று பணியாற்றி வாய்ப்பு பெற்று பணியாற்றினாலும் கிளப்பு மூலியமாக நிறைய நன்மைகளை செய்து உடனுக்குடனே தீர்வு காணுவது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் செய்து வரணும். என்னால் புரிந்து நானும் ஒரு சட்டமன்ற மேயராக இருந்தோம் வந்தோம் போனோம். அன்னைக்கு இருந்த மேயராக பொறுப்பு சேர்மனாக பொறுப்பேற்று நம்முடைய வேலூருக்கு நிறைய நன்மைகளை நான் செய்திருக்கிறேன். எப்படி சொன்னால் இங்கே இருந்த மீன் மார்க்கெட் தெரியாதவர்கள் யாருமே தெரியாத ஒரு இருந்த மீன் மார்க்கெட் வந்தாலும் மொழிதான் அதை மாற்றி தோட்டத்தில் நான் எழுதுறேன். அதுக்கு அரசாங்க நிதி பணத்தில் ஜென்ரல் பண்ண வரி பணத்தில் கட்டி பார்க்க வேண்டும். அதுபோல நிறைய சட்ட மீடியா கருங்கல்வியின் மீடியா கட்டினேன். அதுக்கு வந்து அரசாங்க பணம் மாநகராட்சியிலிருந்து எடுக்க முடியாது. அது ஒரு சேலத்துக்கு அமைச்சு அந்த மீடியாவை கட்டி விளம்பரம் பண்ணி அதுதான் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பார்த்து சேர்மன் மேலாக பொறுப்பெடுக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2 முறை சட்டமன்றக்காரர்கள் போன 5 ஆண்டுகள் எதிர்கட்சியில் இருக்கும்போது இந்த பெண்ணன் ஆசிரியர் போனோம் என்று நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா 4 ஆண்டுகள் எடப்பாடியாக பொறுப்பெடுக்கும் போது கேட்டேன். ஆண்டுதோறும் மானிய கோரிக்கை கேட்டுள்ளேன். அப்போது இருக்கிற முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து வந்து நான் அவர் பின்னால் 3வது வருஷம் இப்போ அதே நிலையில் உட்காந்து ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் அவர் வந்து மனு செய்த உடனே இதுக்கு 198 கோடி ஒதுக்கி தந்து அந்த பணிகளை தொடங்கி வைத்து 3 நாடகங்களை தெரிந்து கொண்டோம்னா இவ்வளோ சீக்கிரம் வேலை ஆச்சு. இல்லாட்டி அது வந்து இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் தான் அந்த பொதுப்பணி அந்த ஏழாவது ஒரே நாடகத்தில் 190 கோடி கொடுத்துட்டா சீக்கிரம் நான் வேலை ஆகாது. 3ஆம் தேதி கொடுத்துருவோம் போனேன். அதே மாதிரி 3ஆம் தேதி கொடுத்துருக்காங்க போனால் சீக்கிரம் வேலை ஆச்சு. 48 கோடி மிஷினரி எல்லாம் ஒதுக்கி தந்து அந்த பணிக்கு தொடங்கி வைத்தார். எதுக்காக இந்த அளவுக்கு சொன்னால் இது சேவை மனப்பாடம் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஸ்கூலில் எதாவது கேட்டால் செய்யப்படுறது தையல் மிஷின் பார்த்து குடும்பத்துக்கு வளர்க்கிறது. தையல் மிஷின் ஏதாவது தையல் மிஷின் அது குடும்பத்துக்கு வளர்க்கிறது.
ஜாக்கெட் தைக்க கொடுப்பாங்க, எல்லாமே பெண்களுக்கு செய்து கொடுக்குறாரு. ஒரு ஏழைகளுக்கு இந்த தையல் மிஷின் இருந்தால் அவங்க குடும்பத்தை ஏதோ ஒரு நாளைக்கு 500,000 சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு பெறும். அது மாதிரி நீங்கள் செய்யலாம். நான் உங்களால் வெறும் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்று ஏதோ வந்த போனோம் இல்லாமல் என்னால் முடிந்த முயற்சிகள் எடுத்த காரணத்தால் அந்த முயற்சியின் காரணத்தால் இந்த பெண்ணை நான் மாற்றி பேசுகிறேன். யாருன்னு அங்கே சொல்லலாம். நான் போய் செக்ரட்டரியெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய நல்ல மனசுக்கு இவ்வளோ பணம்லாம் யாருக்கும் வராது, 190 கோடி உங்கள் நல்ல மனசுக்கு வந்ததுன்னு அதிகாரிகள் சொன்னாங்க. அந்த நிலையில் தான் நீங்கள் கட்டி நம்முடைய பொதுப்பணி இணையதளத்தில் அமைச்சர் 2ஆம் தேதி திருமணத்துக்கு வருகிறது பொதுக்கூட்டத்தில் வந்தார். அப்போது நம்முடைய நரிவி ஹாஸ்பிட்டல் உண்மையாக அவர் அடிக்கடிக்கு அழைத்தார் வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு. அன்றைக்கி நாங்கள் 1 மணி அளவில் அவரும் நானும் போய் அவர் நரிவியில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் காமிச்சுட்டு அவர் ரூமில் காப்பி கொடுத்தார். அப்போ சொன்னார், நானும் அந்த ஆஸ்பத்திரி போய் பார்த்தேன், தனியாருக்கு இணையான நான் சொல்ல முடியாது, அதில் ஒரு படி மேலே போய் இன்னும் சிறப்பாக இருக்கிறது வந்து அந்த சம்பத் அவர்கள் நம்முடைய பொறுப்புரையாளர். முதலமைச்சர் அதை கடந்து ஆய்வு பண்ணும்போது சொன்னார், இதை யார் மெயின்டைன் பண்ணுறது இதுதான் முக்கியம். நம்ம இவ்வளோ சிறப்பாக கட்டிக்கிறோம் சொல்கிறேன் முதலமைச்சர், நம்ம யார் இதை மெயின்டைன் பண்ணுறது கேட்டார். முதலமைச்சர் பொறுப்புரை அமைச்சரை பார்த்து நல்லா ஏற்பாடு பண்ணுறேன்னு முதலமைச்சர். நம்முடைய ஜென்ஸ் கிளப்புடைய ஒரு நண்பர்கள் அதை எல்லாமே பார்க்கணும், ஆஸ்பத்திரி பார்த்து எதனா குறையா நீங்கள் சொல்லணும். அதை வந்து இந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி நம்ம மாநகரத்தில் வந்தது என்பது எல்லாருடைய முயற்சி காரணத்தால் எல்லாருடைய நல்ல எண்ணத்தின் காரணத்தால் வந்திருக்கிறது. அது நல்ல முறையில் ஏழைகள்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றதுக்காக தான் அதை தரவிருக்கிறார். எல்லா நிவாரணமும் படிப்படியாக வந்து சுகாதார அமைச்சர் இடத்துல மறுநாள் தவிர்த்து மறுநாள் அவருக்கு நன்றி சொல்லும்போது சொன்னார், எல்லாம் படிப்படியாக எல்லாம் வந்துடும். 11 ஆபரேஷன் தேட்டர் இருக்குது, 7 கிருமி எல்லாருமே எல்லாம் வந்துடும் படிப்படியாக என்று சொன்னால் அதையும் நான் கேட்டுக்கொண்டேன். அது மாதிரி சட்டம் இருந்து சமுதாயத்திற்கெல்லாம் கிடைத்ததுருக்கிறேன், ஜிம்மெல்லாம் கிடைத்ததுருக்கிறேன், பிரஸ்தாபம் கிடைத்ததுருக்கிறேன். நிறைய நன்மைகள் இன்னும் தேவையாக என் ஊர் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எனக்கு மகிழ்ச்சி. இப்போ பொறுப்பிருக்கின்ற நம்முடைய பிரகாஷ் அவர்கள் 28-24 சிறப்பான முறையில் வழிநடத்தி சிறப்பான முறையில் ரோட்டில் செய்வார் என்பதை மகிழ்ச்சி அளிக்கிறது. செயலாளர்களும் பொருளாளர்களும் எல்லாருமே நல்ல மனிதர்களாக இருந்து அதுக்கு வழிகாட்டியாக இருந்து தொடர்ந்து செயல்படுவார். கோபாலமாக பணியாற்றுவார். வந்திருக்கிற அத்தனை நண்பர்கள் பயனாளி போட்டிருக்கிறார். இந்த பயனாளிகளும் வாய்ப்புகள் சிறப்பான முறையில் பயனாளி உங்களை எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்பது மகிழ்ச்சி அடைந்து இந்த நல்ல வாய்ப்பை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல நன்றி கூறி இந்த வாய்ப்பு சித்தரா மற்றும் மகிழ்ச்சியாக உங்களை மட்டும் வைக்கிறோம். அண்ணா பாருண்ணா அண்ணா ஆதிபகவான் புத்தர் ஆலயம் அந்த இடத்துல இருக்கு. 57 இரவு பணிகள் நடத்திட்டு இருக்காரு. 5 மாவட்டங்களில் 57 பணிகள் நடத்திட்டு இருக்காரு. இலவசமாக 10வது 11வது 12வது வகுப்புகளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இலவசமாக பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் படிக்கிற எல்லாருமே வந்து 10% பாஸ், எல்லாருமே வந்து 10% பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்துட்டு இருக்காங்க. அவருடைய இரவு பணியில் படித்த மாணவர்கள் ஐடியில் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. அந்த மாதிரி பெரிய பதவியில் உள்ள உயர் பதவி வகிக்கிறதுக்கு உங்களுடைய பெரிய அர்ப்பணிப்பு அதிகம். அவர்தான் எம்எல்ஏ இந்த இரவு பணி மாணவர்களுக்காக வாலண்டியர்ஸ் அதாவது 57 இரவு பணியில் பணியாற்றக்கூடிய வாலண்டியர்ஸுக்கு யூனிஃபார்ம் நம்ம ரோட்டரி கிளப் சார்பாக திரு தினகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Thank you. 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 Thank you.
you.
அந்த ஏழை மக்களுக்காக இவர் செய்கிற அர்ப்பணிப்பு ரொம்ப பெருமைப்புங்க. போய் பக்கம் போவாங்க, அதெல்லாம் அந்த ஸ்கூல் உள்ள போயிட்டு வாங்க. நீ அவருக்கு ஜெயிச்சிருக்காங்க ரியல் சோசியல் ஒர்க்கர் நல்ல அம்மா சொல்லுங்க. நன்றி அனைவருக்கும். Chairman New Year celebration, Attorney Armugam, Chairman, Deepavali celebration, Kodandapani, Chairman, Common celebration, Attorney Sukhan. All of the representatives to grab the office in churches this year, 2026. I welcome Past President IPP, Attorney Ranjan. Do solemnly pledge that I will fulfill duties of my office in the Rotary Club of Belgians to the best of my ability, that I will support the President of the Belgians and will abide by our club's constitution and bylaws. Thank you. நீங்கள் அனைவரும் இன்றிலிருந்து ரொட்டேரியன் என்று பிரிட்டிஷ் பண்ணி நம்மோடு சேர்ந்து உழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இணைகிறார். வேறுமுருகன் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நன்றி வேறுமுருகன். Chief
இப்பொழுது முதன்மை விருந்தினருக்கு நமது கிளப் சார்பாக மாலை வழங்குமாறு பிரகாஷ் அவர்களே தலைமை விருந்தினருக்கு மாலை வழங்குமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு முன்னணி போட்டுமாறு திரு ரஞ்சன் அவர்களை அன்போடு கேட்டு அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குமாறு திரு மேற்கொள் அவர்களை அன்போடு கேட்டு inspiration comes now. Prakash, take it to the next level. என்னோட request. அப்புறம் மெயினா ஏன் சொல்றதுன்னா பிரகாஷ் ஆல்மோஸ்ட் அண்ட் மூணாவது சொல்ல வேண்டியதுன்னா 2022 டிசம்பர் வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு சார் எவ்ரிடே சார் நீங்கள் ஸ்கூல் நடத்துறீங்க. இந்த சோஷியல் சர்வீஸ் வந்து 16 தீமேட்டிக் ஏரியாஸ் இருக்கு. எந்தெந்த ஏரியாவில் வந்து ஃபண்டு கொடுப்பாங்க, என்ன பண்ணலாம், எஜுகேஷன் டு ஆல்ன்றது ஒரு ப்ராஜெக்ட் சார். கண்டிப்பாக வந்து அந்த சிஎஸ்ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சோஷியல் சர்வீஸ் ரிஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் ஃபண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ ஒரு 16 ஏரியா இருக்குது தீமேட்டிக் ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் லாடபிள் ப்ராஜெக்ட். மோஸ்ட்லி வந்து எஜுகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணோம், படிப்பு வந்து ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை உயர்ந்தணும், அந்த நோக்கத்தோடு தான் எல்லாமே செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து வெள்ளூர் ஜெம்ஸ் கேண்டிய மாற்றப்பட்டு 13 வருஷம் ஆச்சு. மிஸ் அவுட் சம்திங், பட் இதுக்கு மேலே மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அடுத்த இயர்ஸ் ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி அதுக்கு எக்ஸப்ஷன்லாம் மாற்றி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு 3 years அந்த 10 lakhs பண்ணிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து வெளிநாட்டில் வந்து நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி, மகாராஷ்டிர கிருஷ்ண ஜெயந்தி அந்த நல்ல நாளில் நீங்கள் நவமையில் வந்து ஒரு பாரதி எடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் அவர் பிரகாஷ் மிஸ்டேக் நல்லா வரணும், அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா எனக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். என்னுடைய கிளைண்ட் அவருடைய வளர்ச்சியை வந்து நான் ஒரு ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். செல்ஃப் மேட் பர்சன் ஃபஸ்ட்டே சொன்னேன். அடுத்ததாக பஞ்சாயத்து யூனியன் பப்ளிக் ஸ்கூல் அடுத்ததாக அணைக்கட்டு PUPS